மொச்சக்கடலை கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டுக்கணும், பச்சை மிளகா அண்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கணும். அது நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வேறு கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். அப்புறம் ஒரு இதில் தேங்காயும் பெருஞ்சீரகம் ரெண்டையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் இஞ்சி பூண்டு ரெண்டையுமே கல்லில் நச்சு வச்சுக்கணும். அதை நச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் நம்ம அவிச்சு வச்சுருக்கிற மொச்சக்கடலை இது நைட்டே ஊற வச்சு நல்லா அவிச்சு வச்சுருக்கோம். அந்த மொச்சக்கடலை இதில் ஆட் பண்ணிக்கிட்டு அதில் கொஞ்சம் லேசாக கிண்டி விட்டுக்கோங்க. அதில் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் வத்தல் தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள், வேறு பெருங்காயத்தூள். அது வாயு இருக்கும், அதனால் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு இஞ்சி பூண்டு நச்சு வச்சுருக்கதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு குக்கரில் இந்த கொத்தமல்லி இலையும் மேலே தூவிட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு 3 விசில் விட்டிங்கன்னா விட்டுட்டு விசில் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்ல சுவையான கிரேவி ரெடியாக இருக்கும். இது பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.